அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அப்பா, இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு அர்த்தம் என்னன்னு வார்த்தைகள்ல சொல்றதை விட இதுக்கு உதாரணமா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கள இப்ப நம்ம பார்க்க போறோம். போலாமா? போலாமே. இப்போ இங்க தாத்தா பாட்டியெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள நல்லா பார்த்துக்கோ. உனக்கு பசிச்சா சாப்பாடு கொடுக்கறதுக்கு அம்மா இருக்காங்க. இப்ப நம்ம பார்த்தோம்ல, அந்த தாத்தா பாட்டி அவங்களுக்குலாம் பசிச்சா யாரு சாப்பாடு கொடுப்பா? ஆமா, பாவம். அவங்களுக்கு யாருப்பா சாப்பாடு கொடுப்பா? ஸ்ரீ அக்ஷய பாத்திரம் அப்படிங்கிற அமைப்பு அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கறாங்க. டெய்லியும் கொடுப்பாங்களாப்பா? டெய்லியும் 350 பேருக்கு கொடுக்கறாங்க. அப்பா, எங்க இருந்து கொடுப்பாங்க? உங்க அம்மா எப்படி உனக்குன்னு பார்த்து பார்த்து சமைப்பாங்களோ அதே மாதிரி இதுக்குன்னு தனியா ஒரு இடத்துல இவங்களுக்காக ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து பக்குவமா எந்தவித கலப்படமும் இல்லாம எந்தவித கெடுதலும் இல்லாம சமைக்கிறாங்க. அப்படியா? அதுக்கப்புறம் சமைச்சதை ஆற வச்சு வாழை இலையில ரொம்ப நீட்டா பேக் பண்ணுவாங்க. ஹே தங்கம், இங்க பாரு, உன்ன மாதிரியே ஒரு அண்ணா இங்க எவ்வளவு சூப்பரா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் பாரு. இதுக்கப்புறம் அக்ஷய பாத்திரம் வாலண்டியர்ஸ் இங்க வந்து அதையெல்லாம் உங்க பேக்ல நீட்டா இந்த மாதிரி பேக் பண்ணி அவங்கவுங்க ஏரியாவில் இருக்கிற பயனாளிகள் நம்ம பார்த்தோம்ல அந்த பெரியவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அந்த சாப்பாடு அவங்க வாங்கும்போது அவங்க மனசுல ஏற்படுற மகிழ்ச்சி, அவங்க முகத்துல வர்ற சிரிப்பு, இது எல்லாத்துக்கும் மேல அதை வாங்கின உடனே பசியில் அவங்கள சாப்பிடும்போது அவங்க வயிறும் நிறையும், அதை பார்க்குற நம்ம மனசும் நிறையும். இப்படி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து ஒரு நாள் கூட விடாம 2 வருஷமா தொடர்ந்து உணவு கொடுத்துட்டு இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை, தீபாவளி, பொங்கல், மழை, குளிர், வெயில்னு எந்த சூழ்நிலையிலையும், அவ்வளவு ஏன் கொரோனா காலத்திலையும் லாக்டவுன் நேரத்திலையும் கூட சாப்பாடு கொடுக்கறது நிக்கல. இந்த பயணத்துல வந்திருக்கு எத்தனையோ சோதனை, இதையெல்லாம் மீறி தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிறது தான் இவங்க செஞ்ச சாதனை. இது நம்ம எல்லாருக்குமே ஒரு போதனை. இப்போ இந்த திருக்குறளோட விளக்கம் உனக்கு புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது. இப்போ சொல்லுங்க, அக்ஷய பாத்திரம்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? அன்புடையாய் என்பும் உரியர் பிறர்க்கு.